தமிழ் சினிமாவில் முன்னணி பிரபலங்கள் தனுஷ், நயன்தாரா இடையே பிரச்சினை ஏற்பட்டிருப்பது கோலிவுட்டையே அதிர வைத்துள்ளது. யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷ், நயன்தாரா ஜோடியாக நடித்திருந்தனர். இதையடுத்து எதிர்நீச்சல் படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் தனுஷுடன் நயன்தாரா குத்தாட்டம் போட்டார். இதற்கு பிறகு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவான நானும் ரவுடிதான் படத்தை தனுஷ் தனது உண்டர்பார் நிறுவனம் மூலம் தயாரித்திருந்தார். இதில் நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே என்ற பாடல் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தது. இந்த நிலையில் நானும் ரவுடிதான் படத்தின் இயக்குநர் விக்னேஷ் சிவனை நயன்தாரா திருமணம் செய்ததை தொடர்ந்து இவர்களது திருமண நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமண வீடியோவை பிரபல OTT தளமான நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு 25 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக கூறப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த இந்த திருமணம் குறித்த வீடியோ நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் என பெயரிடப்பட்டு அதன் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. இந்நிலையில் நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் வெறும் 3 வினாடி வீடியோவில் நானும் ரவுடிதான் பட பாடலை வைத்ததற்காக தனுஷின் உண்டர்பார் நிறுவனத்திடமிருந்து 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டதாக தெரிவித்தார். இது ஒரு கீழ்த்தரமான செயல் என்றும் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஒரு சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக தெரிவித்தார். தனுஷுக்கு தன் மீது வெறுப்பு உள்ளதாக கூறியவர், மேடையில் ரசிகர்கள் முன்பு அப்பாவி போல பேசும் உங்களால் 1% கூட நிஜ வாழ்க்கையில் நடந்து கொள்ள முடியாது என்றும் ஆதங்கத்தை கொட்டினார். தனுஷ் நஷ்டஈடு கேட்ட நிலையில் இந்த வழக்கை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக நயன்தாரா தனது அறிக்கை மூலம் பதிலளித்தார். நானும் ரவுடிதான் படத்தின் வெற்றி தனுஷை உளவியல் ரீதியாக பாதித்ததாக கூறியிருந்தார். எல்லா மேடைகளிலும் அன்பை பரப்புமாறு கூறுவதை ஒரு முறையாவது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆவேச கருத்துக்களை உதிர்த்தார். நயன்தாராவின் இந்த அறிக்கை வெளியானதில் இருந்து தமிழகம் முழுவதும் பரபரப்பு நிலவியது. அதே நேரம் நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் தனுஷின் பழைய வீடியோ ஒன்றை தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார். அதில் அன்பை பரப்புமாறு தனுஷ் பேசுவதும் அதைத் தொடர்ந்த கடற்கரையில் நயன்தாராவுடன் விக்னேஷ் சிவன் நின்றிருந்த 3 வினாடி வீடியோவையும் வெளியிட்டார். இந்த 3 வினாடி காட்சிக்குத்தான் தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதாக குறிப்பிட்டவர், இந்த காட்சியை அனைவரும் இலவசமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் பதிவிட்டார். நயன்தாராவின் இந்த அறிக்கைக்கு நடிகைகள் பார்வதி, ஐஸ்வர்யா லட்சுமி, நஸ்ரியா உள்ளிட்ட நடிகைகள் லைக்குகளை போட்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். பாடலை பயன்படுத்தக்கூடாது என தனுஷ் தடை போட்ட நிலையில் இதற்கு நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஆகியோர் கடுமையாக விமர்சித்திருப்பது தமிழ் சினிமாவில் புயலை கிளப்பியுள்ளது.